போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஒரே ஒரு 10 ரூபாய் நோட் அடிக்கிறதுக்கு 90 காசு செலவாகுது. ஸோ 90 காசு. அதே மாதிரி 5 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுக்கு 5 ரூபாய் விலைக்கு செலவாகுது. ஒரு ரூபாய் நோட்டு அடிக்கிறதுக்கு 5 ரூபாய். ஆனால் அதை நான் திரும்ப பிரிண்ட் பண்ணோன்னா அவ்வளோ ரூபாய் நான் செலவு பண்ணோம்ல. ஸோ ஒன்ஸ் அது பிளாஸ்டிக் வந்துச்சுன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கள்ள நோட்டு கள்ள நோட்டு வராது முடியாது. ஹோலோகிராஃபிக் இருக்கும் உள்ள. ஹோலோகிராம் வச்சு அடிப்பாங்க. ஆல்ரெடி ஆஸ்திரேலியாலையோ சிங்கப்பூர்லேயோ இல்லை மற்ற நாடுகள்லையோ இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஹோலோகிராஃபிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளும் அதே அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸில் தான் நம்மளும் அடிக்க போகிறோம். முக்கியமாக நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களோட எக்கானமி இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த அடி வந்து உள்ளே இருக்கிற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இது உள்ள மாத்திரம் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான். ஸோ தேர் ஆர் ரூட்ஸ் வேர் இந்தியாவுடைய கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் வந்து எடுத்துன்னு வந்து சேர்க்கறதுக்கான வழிகள் இருக்குது. அந்த வழிகளில் நம்ம நாட்டில் மாத்திரம் அடித்து வெளில போல வெளிநாட்டில் லட்சத்துக்கு வந்து விட்டோம். அதை தான் கிளியராக துரந்தர் படத்தில் படம் போட்டே காமிச்சிட்டாங்க. வேறாஸ் இப்போ இந்த புது கவுண்டர், அதாவது இப்போ வரக்கூடிய இது இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாலிமர் அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது ஒரிஜினல் மாத்திரம் தான் இருக்க முடியும், ஃபேக் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எங்கேருந்து வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். நாணயம்னா என்ன, நம்பக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஜென்ரலாக நாணயம் அப்படின்றது. ஸோ அந்த கரன்சிக்கான நாணயம் இருக்கணும். ஆனால் இப்போ இந்தியாவுடைய நாணயத்தை நாம் வந்து கட்டி காப்பாற்றிட்டு இருக்கோம்னா அதுக்கு உண்மையிலே நாணயம் இருக்குது. அவ்வளோதான் என்னுடைய சஜஷன். என்னென்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரூபாய் நோட்டு கலரையாவது மாற்றுங்க, இல்லை படத்தை மாற்றுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அடிக்கிறவனுக்கு செலவாகும்ல, அச்சு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி பழைய அசோக சின்னம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரூபாய் நோட்டு வந்தால் நான் வரவேற்கிறேன். அப்படி தான் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா அது இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது ரூபாய் நோட்டு பார்க்குறது. ஸோ அதில் காந்தி இருக்க மாட்டாரா? இருக்காது, அப்புறமா கொண்டு வந்தது தான் அது. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயஹிந்த் சார். ஜெயஹிந்த் சார். சார், இந்தியாவிலையும் வந்து இப்போ என்னென்னா இந்த கரன்சி நோட் இருக்குல்ல, அது வந்து பிளாஸ்டிக் நோட்டை வந்து மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை? சமீபத்தில் வரக்கூடிய நாட்களில் அதுக்கான பிளானிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்பிஐ வந்து அதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்மளால் பார்க்க முடியுது, செய்திகளில் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த கரன்சி பேப்பர் கரன்சிங்க, அது காட்டனோட ஒரு வேரியண்ட். இது பேப்பர் கரன்சி சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக. இது காட்டன் ஒரு வேரியண்ட் அது. ஸோ அந்த கரன்சி வந்து இப்போ எல்லாத்துக்குமே மாறிட்டு இருக்குல்ல. நம்ம முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் சாம்பார் சட்னிலாம் வாங்கிட்டு வந்தோம். இட்லி வாங்குறோன்னா வாழையில் கட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம், வாங்கிட்டு வருவோம். கூடவே வந்து சாம்பார் சட்னிலாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அதில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ மலிவாக கிடைக்குதுன்றதுக்காக பிளாஸ்டிக் எல்லாத்துலேயும், எங்கும் பிளாஸ்டிக், எதுலையும் பிளாஸ்டிக்கு. இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கை ரெகுலேட் தான் பண்ணணும், பிளாஸ்டிக்கை ஒழிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் முற்றிலும் ஒழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் கூடாது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது கரப்பாம்பூச்சி உட்பட. போன தடவை பேசும்போது கரப்பாம்பூச்சியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கரப்பாம்பூச்சி உட்பட நீங்கள் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணி வைங்க. முற்றிலுமாக அழிக்க முடியாது. ஒன்ஸ் அழிச்சிட்டிங்கன்னா திரும்ப வேணும்னா கொண்டு வர முடியாது. இந்த டூடுன்னு ஒரு பறவை இருக்குது, அது இருந்தது, இப்போ கிடையாது. அது வந்து அதாவது வெள்ளைக்காரங்க வந்து அழித்த பல விஷயங்களில் அந்த பறவை இனமே அழிஞ்சு போச்சு, டூடுன்னு. ஓகே, அந்த அழிஞ்ச பிறகு தான் இன்றைக்கி தெரியுது கல்வாரியான்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தோட விதையை வந்து இந்த டூடு பறவை அந்த பழத்தை சாப்பிட்டு அதோட எச்சத்து மூலமாக தான் அந்த மரம் வந்து வளர்க்க முடியும் அப்படின்ட்டு இப்போ வாத்தை பிடிச்சி அது வாயில் வந்து போட்டு ஒரு மாதிரி வளர்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே முன்ன பின்ன தெரியாமல் என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் முற்றிலும் அழிக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்தாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரூபாய் நோட்டை மொத்தமும் பேப்பர்லேருந்து இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை உலகத்தில் எல்லாமே மாறுதற்கு உட்படுது.
சில நாடுகள் ஆல்ரெடி பிளாஸ்டிக் நோட், சிங்கப்பூரில் பிளாஸ்டிக் நோட் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குன்னு போது ஸோ அதே மாதிரி நோட்டுகளை இந்தியாவிலும் புழக்கத்தில் விடுவதற்கு ஆயத்த பணிகளை ஆர்பிஐ கொண்டு வருவதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கு. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. நம்ம பார்க்கலாம், நம்ம ஊர்லேயும் புதுசாக ஒன்று வருது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதனால் ஒரு பெரிய அட்லீஸ்ட் நோட்டு கொடுக்குறாங்கல்ல அப்படி எடுத்துக்கோங்க நீங்கள். ஏன்னா உலகம் முழுக்க எல்லாம் டிஜிட்டல் நம்மளும் டிஜிட்டல், நம்ம தான் யூபிஐயில் நம்பர் 1ல் இருக்கோம் உலகத்திலேயே. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட நம்பர் 1 நம்ம தான், நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் ரூபா நோட்டு பேப்பர்லையும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருக்கணும், அதாவது நீங்கள் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டில் பண்ணுங்கள், ஆனால் பேப்பர் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் வந்து பெட்ரோல் உயர்வு இது போன்ற விஷயங்களால் வந்து இப்போ திரும்பவும் நோட்டு அடிக்கிறோம் அப்படிங்கிறதுனா இது ஏற்கனவே டிமானிட்டேஷன் பார்த்துருப்போம். எந்தளவுக்கு நல்லது இருந்தாலும் ஒரு பாதிப்பு இருந்துச்சு, மக்களுக்கு ஒரு அவதிப்பட்டது. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பெட்ரோல் விலை உயர்வுனால டிமானிட்டைசேஷன் இன்டைரக்டாக அப்படி கிடையாது. இந்தியா டைரெக்டாகவே டிமானிட்டைஸ் பண்ணியிருக்கு. அது டைரெக்டாக டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண ஒரே நாடு இந்தியா தான். அதுலேயும் ஒரே பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான். இதை நீங்கள் உலக வரலாற்றில் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி துக்ளக் வந்து 2 தடவை ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா நான் சொல்கிறது ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறமா காங்கிரஸ் பிளான் பண்ணாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த இது என்டிஏ கவர்மெண்ட் எதுவுமே வந்து புதுசாக செஞ்சாங்கன்னா நான் அப்படி இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே யூபிஏல பிளான் பண்ணப்பட்டது. அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிய அரியணவம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்ற மாதிரி நீ அவன் சொல்லிட்டு போகலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வரணும். அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவராக தான் மோடி அவர்களை நான் பார்க்குறேன். ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அவங்களுடைய பிரெயின் சைல்டு, டிமானிட்டைசேஷன் அவங்களோட பிரெயின் சைல்டு, யூபிஐ அவங்களோட பிரெயின் சைல்டு, எல்லாமே அவங்களோட பிரெயின் சைல்டு வச்சுங்களேன். இருந்தாலும் அதை அவங்களால பண்ண முடியல, அதுக்கான சிச்சுவேஷன் இல்லை அவங்களுக்கு. அதுக்கான அதாவது என்ன சொல்ல பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் டிமானிட்டைசேஷனை இப்போ நாங்கள் திருப்பி கொண்டு வராங்களா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஆல்ரெடி இருக்கிற நோட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காகித ரூபாய் நோட்டுகள் வந்து எவ்வளோ வந்து அழிக்கப்படுதுன்னு பாருங்கள். ஜென்ரலாக 23 பில்லியன் அளவுக்கான ரூபாய் நோட்டுகள் ஒரு வருஷத்தில் வந்து செல்லா நோட்டுன்னு என்னென்னா, இப்போ நம்ம போய் ஒரு பூக்கடையிலையோ இல்லைன்னா ஒரு ஹோட்டல்லையோ நம்ம வந்து 10 ரூபா கொடுக்குறோம். இந்த 10 ரூபா செல்லாது சார் வச்சுங்க, நீங்கள் திருப்பி கொடுங்க. நான் என்ன பண்ணோம், பேங்க்கில் போய் நிற்கணும். பேங்க்கில் போய் நின்றுட்டு பேங்க்கில் கொடுத்துட்டு நான் திரும்ப மாற்றிட்டு வரணும். இல்லைனா டெபாசிட் பண்ணும்போது பண்ணால் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சாயில்டு நோட்ஸில் தனியாக எடுத்து, அது பேர் சாயில்டு நோட். ஒரு தடவை பேங்க் போயிட்டு அது வெளியில் வராது எடுத்து அந்த நோட்டு மொத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க. இப்போ அந்த நோட்டு உள்ளே போச்சுல்ல, அந்த நோட்டுக்கான ஈக்குவலண்ட்டு இங்கே இல்லாமல் இருக்குல்ல, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிரிண்ட் அடிச்சு தான் ஆகணும். அந்த பிரிண்டிங்கில் தான் இவங்க திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களே தவிர புதிதாக ரூபாய் நோட்டு அடிப்பது அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி இஷ்யூ ப்ளஸ் சென்ட்ரல் பேங்க்கோடைய டெசிஷனு ப்ளஸ் கவர்மெண்டோட டெசிஷன் சேர்த்து தான். இப்போ அமெரிக்கா அடித்தாங்க, $2 trillion அளவுக்கு அடித்தாங்க. எப்போ அடித்தாங்க, 2022 ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்த உடனே கோவிட் வந்துருச்சு. பணம் எதுலேருந்து அடித்தாங்கன்னு தெரியணும். தங்கம் இருந்ததுனா தான் அடிக்கணும். ஓகே, அதாவது ஃபோர்ட் நாக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்க ஊரில், அதில் தங்கம் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், சரி சப்போஸ் ஒரு வாட்ச் வாங்குகிறோம், அந்த வாட்சுக்கு ஈக்குவலண்ட்டான பணத்தை நான் இந்தியா ரூபாயில் கொடுக்குறேன். அந்த ரூபாய் நான் கொடுக்குறேன்னா அந்த ரூபாய் கொடுக்கல, அந்த ரூபாய்க்கு நிகரான தங்கத்தை இந்திய அரசாங்கம் கையிருப்பு வைத்திருக்கிறது. அதுக்கு தான் இவங்க பணத்தை அடிச்சிருக்காங்க. அங்கே தங்கம் இல்லாமல் இங்கே ரூபாய் நோட்டு புழங்க முடியாது. ஆனால் அமெரிக்கா $2 trillion அளவுக்கான பணத்தை 2022 போது அடித்தாங்க. ஆனால் அதுக்கான தங்கத்தை வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்திய அரசாங்கம் அந்த மாதிரி கிடையாது. நம்ப தகுந்த ஒரு சிஸ்டத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். உலகத்திலே நம்ம தகாத முறையில் நடந்து கொள்வது அமெரிக்கா மாத்திரம் தான். ஃபோர்ட் நாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார் ட்ரம்ப்பு. அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் இது மாதிரி மானிய விலையில் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி தங்கம் இருக்கிற பட்டகத்தை நான் திறந்து காமிக்கிறேன், யார் வேணால் வந்து செக் பண்ணிங்கன்னு வாய் விட்டார் அவர். அதை இன்னி வரைக்கும் திறக்கல. அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து 30% தங்கம் இருக்குது, வெளியில் முதல்ல தங்கம் உள்ளே முழுக்க காப்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனவன் யாரோ ஒருத்தன் சொல்கிறான். அது மாதிரி செய்திகள் கசிய விட்டுருக்காங்க. ஸோ இது உண்மையிலே தங்கம் இருக்கா இல்லை ஆயிலை வச்சு பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்களான்னு அமெரிக்காவை பற்றி தெரியும். ஆனால் இந்தியா தங்கத்தை இருப்பு வைத்து தான் நோட்டை அச்சடிக்கிறது. அதனால் நீங்கள் கேட்டது புதிதாக விலையேற்றத்தினால் இன்ஃப்ளேஷன் விலை உயர்வுனால் காரணத்தினால பணம் அடிச்சிங்கன்னா அப்படி. இன்னொன்று, விலை உயரும் பொழுது பணத்தை அடிச்சிங்கன்னா இன்னும் விலையேற்றம் அதிகமாக தான் ஆகும்.
அது வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டான ஒரு செனாரியோ. அது ஒரு பாதிப்பு தானே ஏற்படுத்தும். இல்லை, அதுதான் சார். அதனால இருக்கிறத மாற்றுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் கொண்டு வராங்களே தவிர புதிதாக ரூபாய் நோட்டை அடித்து புழக்கத்தில் விடும் எண்ணம் இந்திய அரசாங்கம் இப்போதைக்கு இல்லை. இருக்கிற இன்ஃப்ளேஷன் அது கட்டுப்படுத்துறதுக்கு என்னவோ அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. எதுக்கெல்லாம் மானியம் கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க, எதுக்கெல்லாம் மானியம் கொடுக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 23 பில்லியன் அளவிற்கான இந்திய ரூபாய் அந்த மதிப்பீடுக்கான ஒவ்வொரு வருடமும் அந்த ரூபாய் நோட்டுகள் வேஸ்ட்டாக போகுது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, திரும்ப பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நம்ம ஸ்டாப்லர் அடிக்கிறோம், இல்லை கைக்கு கை மாறும் பணமேன்னு பாட்டு பாடுறாங்க. ஸோ அப்போ கீழியும் பர்ஸில் வைக்கிறோம், வெளில எடுக்கிறோம், வேர்வை எல்லா இடத்துக்கும் போகுது பணம். ஸோ அதான் பணத்துக்கு வந்து நாய் வித்த பணம் கொலைக்காதுன்னு வாங்க. அந்த மாதிரி பணம் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஒரே ஒரு 10 ரூபாய் நோட்டு அடிக்கிறதுக்கு 90 காசு செலவாகுது. ஸோ 90 காசு. அதே மாதிரி 5 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுக்கு 5 ரூபாய் அளவுக்கு செலவாகுது. ஒரு ரூபாய் நோட்டு அடிக்கிறதுக்கு 5 ரூபாய். அதாவது பிரிண்ட் அடிக்கணும்ல, அதுக்கு பணம் இருக்குல்ல, பாதுகாப்பு இது இருக்கலாம், ப்ரெஸ் இருக்குது, அதாவது செக்யூர்டு பிளேஸ் இருக்குது பிரிண்ட் பண்ணுறது. நாசிக்கில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அடிக்கும் போது 10 காசு, அதாவது 90 காசு, 1 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் ஆகுது ஒரு ரூபாய் நோட்டு அடிக்கிறது. அதாவது நான் சொல்கிற டினாமினேஷனை விட்டுருங்க, ஒரு கரன்சி டைப் பண்ணுறதுக்கு அது வந்து அது பிரிண்ட் பண்ணுறது காட்டன் கிளாத்தில் அந்த பிரிண்ட் அடித்து கொடுக்கறதுக்கு 1 ரூபாயில், அதாவது 10 ரூபாய் வந்து 1 ரூபாய், 1 ரூபாய் 10 காசு 20 ரூபாய், அந்த மாதிரி வேரியஸ் டினாமினேஷனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஆனால் அதை நான் திரும்ப பிரிண்ட் பண்ணோன்னா அவ்வளோ ரூபாய் நான் செலவு பண்ணோம்ல. இப்போ என்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு இருக்குது, 1 லட்சம் 2000 ரூபாய் நோட்டு போயிடுச்சு. அப்போ என்னோட செலவு என்ன? 5 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ண தானே அந்த ரூபாய் நோட்டு அடிக்க முடியும். ஸோ 5 லட்ச ரூபாய் எனக்கு இப்போ போயிட்டு திரும்பி வந்து நான் திரும்ப அடிக்கிறேன். ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தானே அது. ஸோ அந்த 5 லட்ச ரூபாய் வந்து மதிப்பீடு அதே தான். ஆனால் 5 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணாதான் அந்த 2000 ரூபாய் வரும். இப்போ இந்த பிளாஸ்டிக் கரன்சியில் வந்து இந்த மாதிரியான சிக்கல் இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? விலை ஒரு இந்த அளவுக்கு வேரண்டார் இருக்காது. இந்த அளவுக்கு வேரண்டார் இருக்காது. முக்கியமாக ஸ்டாப்பில் அடிக்க மாட்டாங்க. அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாக. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நோட்டை விட சின்னதாக அடிக்க முடியும். உங்களோட பர்ஸு வந்து பெருசாக வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன ரூபாய் நோட்டாக அடிக்க முடியும். அதில் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம். முக்கியமாக துரந்தர் 3 ஒன்று படம் எடுத்து அதில் திரும்ப வந்து வேறு ஏதாவது ஒரு அண்ணன் தம்பி சேர்ந்து ரூபா நோட்டு அடிக்கிற மாதிரி காமிக்க வேண்டாம். அதை எடுத்துன்னு வந்து யூபி எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி ஏமாற்ற வேண்டாம். ஸோ ஒன்ஸ் அது பிளாஸ்டிக் வந்துச்சுன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கள்ள நோட்டு கண்டுபிடிக்க கள்ள நோட்டு வராது. எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் அது எந்த அளவுக்கு உண்மை எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா ஒரு நோட்டு அடிக்க முடியாது, ஹோலோகிராஃபிக் இருக்கும் உள்ள, ஹோலோகிராம் வச்சு அடிப்பாங்க. ஓகே, சிப்புலாம் இல்லை, ஹோலோகிராம் வச்சு தான் எல்லா நாட்டிலையுமே. ஆல்ரெடி ஆஸ்திரேலியாலையோ சிங்கப்பூர்லேயோ இல்லை மற்ற நாடுகள்லையோ இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஹோலோகிராஃபிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளும் அதே அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸில் தான் நம்மளும் அடிக்க போகிறோம். ஸோ அடித்தோன்னா ஸோ அப்போ அடிக்கும் போது எல்லாத்தையும் காப்பி அடிக்கலாம், சில விஷயத்தை காப்பி அடிக்க முடியாது. ஸோ அந்த ஹோலோகிராஃபிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட ரூபா நோட்டில் வரும்பொழுது ஸோ இட் வில் பிகம் மோர் செக்யூர்ட். முக்கியமாக நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களோட எக்கானமி இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. டிமானிட்டைசேஷன் வந்த போது நாம் ஒரு ஆர்டிக்கலே எழுதணும். அதில் வந்து என்ன சொன்னால், நம்ம இந்த இந்த அடி வந்து உள்ளே இருக்கிற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இது உள்ள மாத்திரம் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்ததா, பாகிஸ்தான் உண்டுதா, பங்களாதேஷ் உண்டுதா, நேபாளில் ப்ராப்ளம் இருக்கா. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஸோ ஒரு எக்கானமி ஃபெயில் ஆச்சுன்னா ஓகே, 4 எக்கானமி 4 வருஷத்தில் மொத்தமும் ஊற்றி மூடி போகுதுன்னா கோவிட்னால கிடையாது, ஈஸ்டர் பாம்பிங் சொல்லி ஏமாற்ற முடியாது ஃபுல்லாக. ஸோ தேர் ஆர் ரூட்ஸ் வேர் இந்தியாவுடைய கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் வந்து எடுத்துன்னு வந்து சேர்க்கறதுக்கான வழிகள் இருக்குது. அந்த வழிகளில் நம்ம நாட்டில் மாத்திரம் அடித்து வெளில போல, வெளிநாட்டில் எடுத்துன்னு வந்து விட்டோம். அதை தான் கிளியராக துரந்தர் படத்தில் படம் போட்டே காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஸ்ரீலங்கா வாஸ் ஒன் ஆஃப் த ரூட், தாய்லாந்து வாஸ் ஒன் ஆஃப் த ரூட், ஸோ மலேசியா. ஸோ இது எல்லாமே ரூட்ஸ் தான். நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ இந்தியா வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸை தான் நம்ம நம்பி இருக்கோம் உள்நாட்டுக்குள்ளே. ஸோ நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே சில டினாமினேஷன் மாத்திரம், இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா 10 ரூபாய் 20 ரூபா 50 ரூபாய் 100 ரூபாய், இது இந்த டினாமினேஷன்லேயே நிறைய அமௌண்ட் வந்துடுதுன்னா ஹையர் டினாமினேஷனை குறைச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்தியாவோட ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். இப்போ 2000 ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து அஃபீஷியலாக நீங்கள் சொன்ன மாதிரி டிமானிட்டைசேஷன் அப்படின்றது அன்அனௌன்ஸ்டாகவே 2000 ருபீஸோடைய நம்பர் ஆஃப் நோட்ஸ் புழக்கத்தில் இருக்கிறது 90% வந்து குறைஞ்சிச்சு, 88% குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ மிச்சம் இருக்கிறது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், எப்படி எடுக்கணும்னு தெரியும், எப்போ எடுக்கணும்னு தெரியும். ஸோ அவன் 2000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புழக்கத்தில் இல்லை அப்படின்னும் போது திடீர்னு ஒன்று வருதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரோடைய ஃப்ளாஸை குறைக்கிறதுக்கு. வேறாஸ் இப்போ இந்த புது கவுண்டர், அதாவது இப்போ வரக்கூடிய இது இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாலிமர் அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது ஒரிஜினல் மாத்திரம்தான் இருக்க முடியும், ஃபேக் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது எங்கேருந்து வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். நீங்கள் பேப்பரே வந்து எப்படி பண்ணாங்கன்றது தெரியும். அது வந்து நம்ம உள்ள இருந்து ஒரு கருப்பு ஆடு காமிச்சு கொடுக்காம அதை அடிக்க முடியாதுன்றது. ஏன்னா இருக்கிற சிஸ்டத்துலேயே நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு தான் ரூபா நோட்டு அடிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஒருத்தன் காப்பி அடித்து திரும்பி பண்ணுற அளவுக்கு உள்ளே இருந்து சொல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கல்ல, அந்த சிஸ்டம் இந்த புதுசாக வரக்கூடிய பாலிமரில் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லுவார். இது பண்ண முடியாது. இல்லை, அதே நேரத்தில் நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் 4 வருஷத்தில் சுற்றி இருக்க 4 நாடுகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு நம்ம பார்த்துருப்போம். இதை தடுக்கும் விதமாக கூடங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வீழ்ச்சி நடந்தது அவங்க வந்து அவங்க உள்நாட்டை பார்க்காம மற்ற நாட்டோடைய வச்சு சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அவங்க இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே பிஸ்னஸ் எப்படி பாகிஸ்தான் ஏன் விழுது அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவோடைய ஃபேக் கரன்சியை வச்சு ஒரு தனி ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கவர்னன்ஸே அவங்க வச்சுருந்தாங்க. அதனால தான் அவங்க கீழே போனதுக்கான மெயின் ரீசன் வந்து, அவங்களோட எக்கானமி கீழே போனதுக்கான மெயின் ரீசன், நாம் வந்து கவுண்டர் ஃபீட் நோட்ஸை தூக்கி உள்ளே வச்சுட்டு நீ முதல்ல வா, நீ வந்து நான் என்னுடைய நோட்டை மாற்றிக்கிறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் அது மாதிரி அவன் மாட்டிட்டு விழுந்தான். ஆனால் இந்தந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவோடைய போலி ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வெளிநாட்டிலேருந்து எடுத்துன்னு வர்றதுக்கான பாதைகளாக இருந்தார்கள். ஸோ அப்போ எது ஒரிஜினல் எது போயின்னு நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏதோ ஒரு மாதிரி நம்மளோட கரன்சி எந்தெந்த நாள் புழங்குதுன்னு பார்க்கணும். இப்போ அமெரிக்காவோட கரன்சி எல்லா நாட்டிலையும் புழங்குது. இப்போ உண்மையிலே டிமானிட்டைஸ் அமெரிக்கா பண்ணாங்கன்னா எத்தனை நாடுகள் சின்ன பின்னமாகும்னு நமக்கு தெரியாது. டாலருடைய மதிப்பீடு குறைஞ்சதுனாலே எல்லா உலகம் முழுக்க வர்த்தகமும் உலகம் முழுக்க எல்லாமே காலியாகிறதுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு தெரியாது. அதுக்கு ஈக்குவலண்டான தங்கம் இல்லைனாலே அது ஃபெயிலியரு. இதில் பொய் வேற இருக்குது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து அந்த தங்கத்துக்கு நிகராக தான் வந்து அவங்களே டாலர் அடிக்கணும். ஏன் எல்லாருமே அடிக்கணும்? அவங்க ஏன் அந்த பிளாஸ்டிக் நோட்டுக்கு மாறலை? யார்? ஒரு வளர்ந்த நாடு அவங்க. அதான் சொன்னேன், அவங்க வந்து 1900 அதாவது பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து 1971 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அவங்க வந்து தங்கத்துக்கு நிகராக நான் டாலரை அடிப்பதுக்கு அடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டான். நான் சொல்கிறது 71ஆம் வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்மளோட சுதந்திர தின அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், நான் சொன்னல ஒரு தங்கத்தை, இப்போ 1 கிலோ தங்கம் இருக்குது, இப்போ 1 கிலோ தங்கத்தோடைய இன்னி விலை என்னவோ அவ்வளோ ரூபா மாத்திரம்தான். இப்போ நான் 1 கிலோ தங்கத்தை எடுத்து போய் இந்தியன் கவர்மெண்ட் வால்ட்டில் வச்சுட்டேன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டு தான் இந்தியா கவர்மெண்ட் அடிக்க முடியும். ஸோ அதுக்கு இன்றைக்கி விலை எவ்வளோ அது பேஸ் பண்ணி அடிக்க முடியும். அது மேலே ஏறும் இறங்கும்னு வச்சுக்கோங்க. இதுதான் சிஸ்டம்னா அவன் வந்து அந்த கோல்டையும் டாலரையும் கட்டி வச்சிருக்குல்ல. இப்போ எந்த ஒரு கரன்சியாக இருந்தாலும் தங்கத்துக்கு நிகராக தானே அந்த இது இருக்குது, அதை கட் பண்ணிட்டான். இன்னி வரைக்கும் அவன் எதை பேஸ் பண்ணி அடிக்கிறான்றது யாருக்குமே தெரியல அப்படிங்கிறதா இப்போ பிரச்சனையே. ஸோ அவன் காற்றுலேருந்து ரூபாய், அதாவது அவன் காற்றுலேருந்து டாலர் அடிக்கிறானா, இல்லை அதற்கு நிகராக ஆயிலை வைத்துக்கொண்டு டாலரை பிரிண்ட் பண்ணுறானா, இல்லை வேற ஏதாவது தாது மணல் அந்த லித்தியம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஈக்குவலன்ஸ் வச்சு அடிக்கிறானா தெரியாது. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, அமெரிக்கா டாலரை அடிக்கிறதுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸையும் வால்ட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் 1971 டிக்ளேர் பண்ணிட்டான். இந்த கேமை அவன் அப்படி தான் அன்ஃபேராக விளையாடிட்டு இருக்கான். ஆனால் மற்ற நாடுகள் எல்லாருமே ஃபேர் அண்ட் ஸ்கொயராக விளையாடிட்டு இருக்கோம். இதுதான் வித்தியாசம். ஸோ அதனால் டாலர் ஏன் வந்து அப்படி அடிக்கிறான்னா, டாலர் எதில் அடித்தா என்ன, அது டாலரே நம்பிக்கை இல்லாமல் ஒரு கரன்சியாக மாறப்போகுது, அதுதான் டாலருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்க போகுதுன்றது தான். இப்போ ஒரு நாணயம் அப்படின்னு இருக்குல்ல, பேரே நாணயம் தாங்க. ஸோ நாணயமற்ற ஒரு மனிதன் சொல்கிறோம்ல, அது மாதிரி நாணயம்னா என்ன, நம்பக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஜென்ரலாக நாணயம் அப்படின்றது. ஸோ அந்த கரன்சிக்கான நாணயம் இருக்கணும். அந்த நாணயமற்ற நிலையில் ஒரு நாட்டுடைய இது என்ன சொல்கிறது, இந்த புழக்கத்தில் இருக்கக்கூடிய கரன்சி மாறுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை தான்.
ஸோ அது முதல்ல புழங்கக்கூடியது. முதல்ல அதுக்கு பின்னாடி பின்புலம் என்ன இருக்குது, இது ஸ்டெபிலிட்டி இருக்கா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை பற்றியே நம்ம தனியாக ஒரு காணொலி பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு ரூபாய்னா ஒரு நாட்டுடைய அந்த நாணயம் எதனால் மற்ற நாடுகளில் வாங்கப்படுகிறது, எதனால் அது பெரிய மதிப்பு இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம அதை பற்றி பேசலாம். ஆனால் இப்போ இந்தியாவுடைய நாணயத்தை நாம் வந்து கட்டி காப்பாற்றிட்டு இருக்கோம்னா அதுக்கு உண்மையிலே நாணயம் இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் நம்ம இதை பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம புதிதாக அடிக்க போவதில்லை, இருப்பது ரொட்டேட் பண்ணுறதை பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணணும். ஸோ மொத்தத்தையும் ஒரே நாள் சேஞ்ச் வித் கண்டினியூட்டி. நம்ம டிமானிட்டைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அன்றைக்கி இருந்ததுனால நம்ம டிமானிட்டைஸ் பண்ணோம். இப்போ 2000 ரூபாய் நோட்டு நான் சொல்கிறேன் 80% போயிடுச்சு, 88% போயிடுச்சுன்னு ஆர்பிஐ சும்மா கேஷுவலாக சொல்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியாமலே அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, தெரியுதா? ஸோ புதிதாக ரூபாய் நோட்டுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பழைய நோட்டுகளை அப்படியே வாங்கி அதை ட்ராஷ் பண்ணிவிட்டு புதுசாக அந்த கலராக கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதாவது இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பொய்யான ரூபாய் நோட்டுகள் புழங்குவதை கண்ட்ரோல் செய்ய முடியும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எது எப்போதுலேருந்து வந்தது. நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரூபாய் நோட்டு கலரையாவது மாற்றுங்க, இல்லை படத்தை மாற்றுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அடிக்கிறவனுக்கு செலவாகும்ல, அச்சு வச்சுக்கிட்டோம். முதல் விஷயம் எல்லாமே நம்ம டிஜிட்டல் போயிட்டோம். 50 காசு 1 ரூபாய்க்கெல்லாம் நம்ம வந்து இப்போ காயினே கிடையாது. 5 ரூபா வரைக்குமே பஸ்லேயே கூட சொல்கிறேன் நம்ம வந்து யூபிஐக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரூபாய் நோட்டு வேணும்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன், என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்டர்நெட் இல்லை ஏதாவது கேபிள், இப்போ ஈரான் வார் நடக்குது, கேபிள் அறுத்து விட்டான், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கரன்சி வேணும். அதை நான் அதையே வச்சு நான் புழங்க போகிறேன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மாற்று வழி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முற்றிலும் ஒழிக்காமல் கையில் காயின்ஸையும் ரூபாய் நோட்டுகளும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வைத்து கொள்ளும்பொழுது எனக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அந்த ஆல்டர்னேட்டிவ் விஷயத்தை அவனும் டூப்ளிகேட் பண்ண பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு நாதியே கிடையாது, கேவலமான ஒரு நாடு பாகிஸ்தான். நம்ம எது பண்ணாலுமே அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அவன் நாடு நடத்துகிறான். அவன் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கான், அவன் இந்த மாதிரி வேலையை தான் செய்வான். நாம் என்ன பண்ணுறோன்னே அவன் யோசிக்க முடியலன்னா அது வந்து அவனுக்கு குழப்பமாக தான் இருக்கும். நம்ம ஒரு ரூபாய் நோட்டு ரிலீஸ் பண்ணுறோம், அதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி கொண்டு வரதுக்கு ஹோலோகிராஃபிக் எல்லாம் போட்டு காப்பி அடிக்கிறாங்க. 3ஆவது வருஷம் நம்ம அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி புதுசு விட்றோன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக அடிச்சு வேஸ்ட். அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து சைலண்ட்டாக வெளியில் சொல்லாமல் நம்ம ரொட்டேட் பண்ணுறோன்னா தட் வில் பி a வெரி குட் என்ன சொல்ற, அதுதான் ஒரு நல்ல ஒரு செயல்முறையாக இருக்கும். ஸோ தட் அவன் அட்லீஸ்ட் அப்போது உழைப்பான் இல்லை, சும்மா வந்து இந்தியாவுடைய செய்தி ஊடகங்கள் வந்து ஹார்ன் விடுறதுக்குன்னு ஒரு கும்பலை ட்ரெயின் பண்ணி சோறு போட்டு நாய் என்ன சொல்கிறது வெறி பிடிச்ச நாய் மாதிரி வளர்த்து வச்சுருக்கான்ல, அதெல்லாம் கொஞ்சமாவது குறையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ரேபிட் டாக்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்தியாட்ட மொத்த இருப்பு மணியை வச்சு தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மணி வந்து அடிக்கிறோம். ஆமாம், இருக்கிற எக்ஸ்ட்ராவாக அளவு $23 பில்லியன் 23 பில்லியன் ரூபாய் அளவிற்கான ரூபாய் நோட்டுகள் ஒவ்வொரு வருஷமும் செல்லா காசுகள், அதாவது என்ன சொல்கிறதுனா கீழ்ச்சி போனது அந்த மாதிரி வருது. இன்னும் இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் திருப்பி அடிச்சு தான் ஆகணும். அதை பேப்பரில் அடிக்கிறதுக்குள்ள அடிங்க, புதுசாக கொண்டு, அதான் நான் என்ன சொல்கிறேன், இன்னும் புதுசாக கொண்டு வாங்க. அவனால் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்தால் நம்மளால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன், 90 காசுலேருந்து 5 ரூபாய் நான் சொன்னேன் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. இதே ஃப்ரேம் ஒர்க்கில் நம்மளால் அதை கொடுக்க முடியுது. அது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. தண்ணியில் போட்டால் ஒன்றும் ஆகாது, இப்போ இருக்கிற நோட்டும் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஸ்டாப்லர் அடிக்கிறதுக்கு குறையும். ஸோ ரப்பர் பேண்டு போட ஆரம்பிப்போம். ஸோ நான் யூபிஐயோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் நல்லா எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. இல்லை இந்த இதில் ஸ்டாப்லர் அடிக்க முடியாதா? இதுக்கு மேலேயே அடிப்பான்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறது, ஜென்ரலாக ரூபாய் நோட்டில் ஸ்டாப், அதாவது ரூபாய் நோட்டில் ஸ்டாப்பில் அடிக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. யூ ஆர் டிஃபேசிங் த காயின், அதாவது கரன்சி ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. நீங்கள் ரப்பர் பேண்ட் மாத்திரம் வேணால் போடலாம். அந்த ரூபாய் நோட்டு கிழிக்கோ, ரூபாய் நோட்டு கீழ்கூட தெரியும்ல, நம்ம ஊரில் ஜென்ரலாக கீழ் போடுறேன் அப்படின்னு கிழிச்சா சட்ட விரோதமான செயல் அது. அது வந்து இந்தியாவுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அது நீங்கள் அதை இன்னொரு இடத்துல கொடுக்கறதுக்கான உரிமை அதிலே இருக்கும். ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் ஸோ இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுப்பதற்கான உரிமை மாத்திரம்தான் உங்ககிட்ட இருக்குது. அது எரிப்பதற்கோ கிழிப்பதற்கோ உரிமை உங்களுக்கு இடம் கிடையாது. ஸோ அது பத்திரமா இன்னொரு இடத்துல கொடுத்து உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தில் நீங்கள் ஸ்டாப்பில் அடிக்காதீங்கன்னு சொன்னாலும் ஆளுங்க ஸ்டாப்பில் அடிப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் பிளாஸ்டிக் வந்த பிறகாது அந்த செய்கை குறையும். ஸோ மாறும் போது மாறும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான்
ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு புதிய இந்தியான்னு சொல்லிட்டோம், மற்ற எல்லாத்துலேயும் புதுசுன்னு கொண்டு வந்திருக்கோம், பார்லிமெண்ட் புதுசாக வந்துச்சு, அட்லீஸ்ட்டு கரன்சியும் புதுசாக வந்துச்சுன்னா நல்லா ஒரு மாற்றம். அதே மாதிரி பழைய அசோக சின்னம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரூபாய் நோட்டு வந்தால் நான் வரவேற்கிறேன். அப்படி தான் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா அது இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது ரூபாய் நோட்டு பார்க்குறது. ஸோ அதில் காந்தி இருக்க மாட்டாரா என்ன? இருக்காது, அப்புறமா கொண்டு வந்தது தான் அது. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்த ரூபாய் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்னம் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் காந்தி எம்கே காந்தியோட நோட்ஸ் வந்தது. ஸோ நம்ம திரும்ப போகலாமே. ஸோ கோல்டன் டைம்ஸ் கேன் பி ரிப்பீட்டட். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்துமிக்க நன்றி. ஜெயின் சார்.